அம்மன் கோயிலில் வந்துட்டு பொங்க வைக்க எல்லோரும் வந்தாச்சு. பாருங்களேன், சுற்றி உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு பொங்கல் வைக்கிறாங்க. நாங்களும் நான், அத்தை, தாமரை, மச்சான், பாப்பா எல்லோரும் வந்துட்டு பொங்க வைக்கிறதுக்காண்டி தாமரை தான் பொங்க வைக்கிறதுக்காண்டி பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சிட்டாங்க. அத்தை வந்து அதுக்குரிய வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அத்தை குச்சிலாம் உடச்சி வச்சிட்ருக்காங்க. எல்லா வேலையும் அத்தை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தண்ணிலாம் ஊற்றி வச்சாச்சு. பால் பொங்குறதுக்காண்டி அடுப்பில் தண்ணி பாலெல்லாம் ஊற்றி வைப்பாங்கள்ல, வச்சாச்சு பொங்க வைக்கிறதுக்கு. பால் எப்போ பொங்கும், அந்த மேலே உள்ள தண்ணி எப்போ பொங்கும், எல்லோரும் குலவ போகிறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களை மாதிரி சுற்றி உள்ளவங்க எல்லோரும் தான் பொங்க வச்சிட்ருக்காங்க. கண்ணிலலாம் அந்த போக போயிட்டுருக்கு. இப்போ வந்து குலவ சவுண்டு போடுவாங்க. 3 ரூபா சுற்றி போடுவாங்க, குலவ சவுண்டு கேட்கும். நல்லா குலவப்பட்டது சுற்றி நிறைய பேர் பொங்க வச்சுருக்காங்க. தாமரை வந்து எல்லாத்துக்கும் வேறு பாத்திரம் ஊற்றி விட்டாங்க. கீழே அடுப்பு அமர்ந்துரும்ல, தண்ணி ஊற்றும். பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போகிறோம். மச்சான் வந்து பாப்பாவை தூக்கிட்டு போகிறாங்க. தாமரை வந்து பொங்கல் வச்சாச்சா, அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. தலையில் தூக்கி வச்சுட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே போகிறாங்களா. தாமரை அம்மாவும் சித்தியும் கட்டைப்பை தூக்கிட்டு போகிறாங்க. நம்ம அத்தை வந்து குடமும் அடுப்பு எடுத்துகிட்டு போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது மகியோட சித்தப்பா வந்து ஹாய் அப்படி பைக்கில் சொல்லிட்டு போகிறாங்க. மச்சான் வீட்டுக்குள்ளே போயாச்சு. பொங்க வந்து மறுபடியும் சாமி கும்பிட்டுட்டு அத்தை எனக்கு பொங்க வச்சாங்க. அதுக்கப்புறம் தாமரைக்கு வச்சாங்க. அவ்வளோதான், சாப்பிட்டுட்ருக்கோம். இனி ஈவினிங் ரெடி ஆகணும். தானான கொட்டை போகணும்.